திருமாலை தனது முழுமுதல் கடவுளாக வைத்து வழிபட்ட பெரியோர்கள்தான் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஆழ்வார்களுடைய நூல்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது. நாதமுனிகள் என்பவர் கிபி 11ஆம் நூற்றாண்டில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தார். இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது முதலாயிரம், பெரிய திருமொழி, இயற்பா, திருவாய்மொழி என்ற 4 பிரிவுகளில் 24 நூல்களை கொண்டதுதான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது. வைணவ பாக்களின் தனித்தன்மையை, பாடல்களை அற்புதமாக பாடியவர் யார் அப்படின்னா முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு பேர். இந்த முதல் ஆழ்வார்கள் யார் அப்படின்னா, ஆழ்வார்கள் 12 பேர். அந்த 12 பேரில் முதல் ஆழ்வார்கள் பார்த்திங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்த ஆழ்வார், பேயாழ்வார், இந்த 3 பேரும் தான் முதல் ஆழ்வார்கள் என்று பெயர். இவர்களெல்லாம் திருமாலை தனது செய்யுள் மூலமாக அற்புதமாக பாடி ஒரு தனித்தன்மையை வித்திட்டவர்கள். ஆனால் அதிக பாக்களை எழுதியவர் யாருன்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார் என்றால் தற்காலத்தில் வாழ்ந்தவர் அல்ல, ஆழ்வார்கள் 12 பேரில் ஒருவர். நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வார் தான் அதிகமான பாடல்களை பாடியவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இல்லை பூதத்தாழ்வார் யார், அப்படி ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, 50 பூதங்கள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், மண் என்ற அந்த 50 பூதங்களும் திருமால் தான் என கொண்டதுனால இது பேர் பூதத்தாழ்வார் அப்படின்னு பேர் உண்டு. திருமழிசை ஆழ்வார் இவர் சென்னைக்கு பார்த்துக்கூடிய திருமழிசையில் பிறந்தவர். திராவிட ஆச்சாரியா என்று பிரம்மசூத்திர உரையினால் குறிக்கப்படுபவர். திருமாலை குணபரனே என்று அழைத்தவரும் இவர்தான். அடுத்து பெரியாழ்வார். இவருக்கு விஷ்ணு சித்தர், பட்டர்பிரான் என்ற வேறு பேர்கள் உண்டு. கண்ணனை குழந்தையாக பாடி அதற்கு பிறகு சிற்றிலக்கியத்தில் ஒன்றான பிள்ளைத்தமிழுக்கு அடிகோலிட்டவர் பெரியாழ்வாரும் குலசேகர ஆழ்வார் தான். இவருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள், சூடி கொடுத்த சுடர்கொடி. இவ்வாறு நான் ஆழ்வார்களை பற்றிய ஒரு சிறு குறிப்புரை மட்டுமே நான் சொல்லியிருக்கின்றேன். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை நான் சொல்லுவேன். நீங்கள் அதை பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். சேனலை